எழில் அழகான உலகம். அவ்வுலகில் வாழ்கின்ற எண்ணற்ற உயிர்கள். உயிர்களுக்குள் உன்னதமே மாந்த இனமென்பார். உன்னதத்தின் காரணியம் பேசும் மொழி என்பார். அத்தகைய மொழிகளுக்குள் மூத்த மொழி தமிழே. அம்மொழியை தாய்மொழியை கொண்டவர்கள் நாமே. ஆம், அன்னை மொழியை அன்னியாக கொண்டாடும் தமிழினமே, உங்களுக்காக அரங்கேறுகிறது தமிழன்னை என்ற நாட்டிய நாடகம். கல் தோன்றி கல் தோன்றி கல் தோன்றி கல் தோன்றி மண் தோன்ற முன்னாலே மண் தோன்ற முன்னாலே வாளோடு முன் தோன்றினாள். வாளோடு முன் தோன்றினாள். ஆம், உலகில் தோன்றிய பல்லாயிரம் மொழிகளுள் முதலில் தோன்றியவள் நான். இதுதான் எனது கதை. முதலாக முதலாக முதன் மாந்தன் மொழியாக சைகை மொழி மாந்தனவன் ஒலிக்குறிப்பில் பிறந்தாள். மெல்ல அவள் தவழ்ந்தாள், தளநடையும் பயின்றாள். நாழமுறு மேனியாய் வண்ணமுற வளர்ந்தாள். புலியோடு போராடும் வேடுவரின் மொழியிலும் மணல் மேடு கட்டிடும் மழலையின் மொழியிலும் தேர் உருட்டி விளையாடும் சிறுவரின் மொழியிலும் மணற்பாவை வனைந்தாடும் பூவையர் மொழியிலும் கலந்து கொண்டு அம்மானை ஆடுவர் மொழியிலும் பேரோடு விளையாடும் இளையோரின் மொழியிலும் பண்ணோடு பாடி வரும் பாணரின் மொழியிலும் மேதினியில் புகழோடு கோலோச்சினாள். பெரும்புலமை கொண்டோர் புலவர் பலர் வந்தார். தம் புலமை கொண்டே தமிழ் புகழை வளர்த்தார். அமிர்தமென அமிர்தமென அமிர்தான மொழியும் என தனி மொழியை தரணியிலே புகழுற்று நின்றாள். அரசர்களும் தோன்றினர், அரசுகளும் தோன்றின. அரசர்களும் புலவர்களும் இணைந்திங்கு வந்தார். தென்மதுரை தன்னில் சங்கம் ஒன்று அமைத்தார். அமிழ்தான அன்னையை அரியணையில் ஏற்றினார். கொடும் கடலும் வந்து கோர முகம் கொண்டு கொடும் தாண்டவம் ஆடி அழித்தொழித்தது. உயிரிழந்தார் ஊரிழந்தார். உயிருக்கு மேலான நூலிழந்தார். வாழ்விழந்தார் வழி இழந்தார். ஒளியான மொழியதன் பொலிவிழந்தார். அரசர்களும் வீரர்களும் விரைந்தங்கு வந்தார். எஞ்சியுரை காத்தார், நூல்கள் எல்லாம் சேர்த்தார். கபாடபுரம் கொணர்ந்து புது சங்கம் அமைத்தார். புலவர் பலர் சேர்ந்தார், நூல்கள் பல படைத்தார். தமிழன்னை மீண்டும் அங்கு மகிழ்ந்தாடினாள். தமிழன்னை மீண்டும் அங்கு மகிழ்ந்தாடினாள்.
ஒரு கடல் கோள் கொடுமுகத்தை காட்ட கபாடபுரம் கூட அழிந்தொழிந்தது. தமிழர் ஒருங்கிணைந்தார், தமிழர் ஒருங்கிணைந்தார், எஞ்சிய மக்களையும் நூல்களையும் சேர்த்தார். மதுரை மாநகரில் தமிழ் சங்கம் அமைத்தார், தமிழன்னை மீண்டும் அங்கு மகிழ்ந்தாடினாள். ஆரியம் என்னும் மாயை அகல கை விரித்தது, ஆருயிர் அன்னையை அடிமை கொள்ள வந்தது. உயர்ந்த மொழி நானே, சிறந்த மொழி நானே, தமிழ் புகழை அளிப்பேன், தனிச்சிறையில் அடைப்பேன், தனிப்பெரும் மொழியாக தரணியை ஆழ்வேன். அரசரும் புலவரும் ஒன்றாகி வந்தார், அன்னைக்கு ஒப்பற்ற அரணாகி நின்றார். தொல்காப்பியன் எனும் பெரும் புலவர் வந்தார், தமிழுக்கு தனி பெரும் இலக்கணம் தந்தார். முந்து நூல் எல்லாம் முறைப்பட உணர்ந்தே, முன்னையோர் காட்டிய வழியினில் நடந்தே, தமிழுக்கோர் தனி பெரும் இலக்கணம் படைத்தேன், அன்னை அவள் சென்னைக்கு மணிமகுடம் தந்தேன். ஆரிய அரசன் பிரகத்தன் என்பான், தமிழ் காதல் நெறி தன்னை பழித்தான். அரும்பெரும் புலவன் கபிலன் எனும் பெயரோன், அதை அறிந்து உயிர் கனல எழுந்தான். தமிழ் காதல் நெறி பெறும் சிறப்பல்லவா, அதை பழிகூற கேட்டிருத்தல் இழுக்கல்லவா. குறிஞ்சி பாட்டென்னும் அரும்பாட்டு படைத்தேன், தமிழன்னை மேனிக்கு பட்டாடை கொடுத்தேன். ஔவையெனும் பெயரில் வாழ்ந்தோரின் முன்னோர், அறிவினில் முதிர்ந்தோர், அகவையில் சிறியோர், அரசர்கள் பலருக்கும் அறிவுரைஞரானேன், எட்டு தொகை நூல்களுள் பல பாட்டு தந்தேன். சீரழிவும் கேடுகளும் தலை விரித்து ஆட, அழுக்காரவாவகிழி உயர்வு நிலை காண, ஐயனவர் தோன்றினார், எங்கள் வள்ளுவனர் தோன்றினார். நீதி நெறி காக்கும் ஒரு நூலினை நான் படைத்தேன், என்னை அவள் கைகளிலே செங்கோலாய் தந்தேன். மூதுரை நல்வழி ஆதிசுடி என்றே, பல நீதி நூல் தந்த ஔவையார் நானே, அறநெறி காட்டி நின்ற வள்ளுவன் வழியில், அன்னை அவள் செங்கோலில் அருமணிகள் பதித்தேன். பொற்புடைய மங்கையரின் கற்பினை ஏற்றவும், அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கோற்று என்னவும், விதியின் வழி தன்னை விதந்தெங்கு ஓதவும், சிலப்பதிகாரம் என்னும் சிறந்த நூல் படைத்தேன், அன்னை அவள் கால்களுக்கு சிலம்பாக தந்தேன்.
மணிமேகலை என்னும் மாண்பு நூல் படைத்தேன். என்னை அவள் மெல்லிடைக்கு மேகலையாய் தந்தேன். சிந்தாமணி என்னும் சீரிய நூல் படைத்தேன். அன்னை அவள் கழுத்துக்கு ஆரமாய் தந்தேன். குண்டல கேசி என்னும் குற்றமில்ல நூலை அன்னை அவள் காதுக்கு குண்டலமாய் தந்தேன். வளையாபதி என்னும் வண்ண நூல் படைத்தேன். என்னை அவள் கைகளுக்கு வளையலாய் தந்தேன். இன்னும் எத்தனையோ பெரும் புலவோர் வந்தார். தமிழ் மொழியை அழகாக்கும் மணிகள் பல தந்தார். புலவோரை புறக்கின்ற பல மன்னர் வந்தார். தமிழுக்கும் புலவோர்க்கும் அரணாகி நின்றார். மீன கொடியோடு பாண்டியர் வந்தார். நிலந்தர திருவேட் பாண்டியன் என்பார். நிலந்தந்த பேருதவி நெடியோனும் நானே. தொல்காப்பியம் என்ற ஒப்பற்ற நூலை அரங்கேற்றம் செய்து வைத்தவன் நானே. கல்வியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்திய ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் நானே. பாயும் புலிக்கொடி சோழர்களும் வந்தார். இளஞ்சிறுவனாய் மன்னன் நானவன் நானே. பெருங்கல்லனை அமைத்த கரிகாலன் நான். திருமுறை தொகுப்பித்த மன்னவன் நானே. தஞ்சை பெருங்கோயில் கட்டிய சோழன். வில்லோடும் அம்போடும் சேரர்களும் வந்தார். சேர மன்னவருள் முன்னவன் நானே. புதியன் சேரலாதன் என்பார் என்னை. தமிழை பழித்த கயவர் தலையில் இமயக்கல் சுமக்க வைத்தேன். கற்புக்கரசி கண்ணகிக்கு சிலையெடுத்த சேரன் செங்குட்டுவன். ஈழத்தமிழ் நாட்டை ஈழவேந்தர் ஆண்டார். ஈழத்தில் புலவோர்க்கு அரணாகி நின்றார். 22 ஆண்டு ஈழ நாட்டை ஆண்ட ஈழசேனன் என்ற ஈழமன்னன் நான். எல்லோர்க்கும் சமநீதி செய்தாண்டவன். அன்னை தமிழுக்கு அரணாக நின்றானவன். 44 ஆண்டு அனுராத புறமாண்ட எல்லாளன் எனும் மன்னன் நான். எல்லாளன் எனும் மன்னன் நான். பெரும் புகழ் குறுநில வேந்தரும் வந்தார். தமிழ் பாடி வருவோர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். மூவேந்தர் பெரும்படைக்கு அஞ்சாதவன். முல்லைக்கு தெரிந்த வேள்பாரி நானே. அருமருந்தான நெல்லிக்கனி பெற்று அவ்வைக்கு தந்த அதியமான் நான். தமிழ் புலவர் மாட்சியினாலும் தமிழ் மன்னர் ஆட்சியினாலும் தமிழ் அன்னை புகழோடு கோலோச்சினாள். தமிழ் அன்னை புகழோடு கோலோச்சினாள். பிற மொழிகள் கலந்தன, பல மொழிகள் கிளைத்தன. பல்கி பெருகிடினும் பல மொழிகள்
நாட்டார் ஆட்சியை எம்முள் திணித்தார், தங்கள் மொழியை மேலேத்தி வைத்தார். பல்லவர் என்பார் ஆட்சிக்கு வந்தார், வடமொழி கல்விக்கு ஊக்கத்தை தந்தார். தமிழ் மொழி மேன்மைக்கு தடையாக நின்றார், தமிழன்னை இன்னலில் துவண்டாடினாள். ஆனாலும் பல்லவரின் தமிழ் காதல் கொண்டே தன்னுயிரும் தந்தான் நந்திவர்மன், மூன்றாம் நந்திவர்மன். வானொரு மதியை அடைந்ததுன் வதனம், மறிகடல் புகுந்ததுன் கீர்த்தி, செந்தழல் அடைந்ததுன் தேகம். நந்தியே நந்தயா பரனே, அந்நியரும் வந்தார், அவர் முறைமைகளை திணித்தார், அன்னையை அடிமை கொண்டு ஆட்சி செய்ய நினைத்தார். மேற்கு மொழிகள் புவியெங்கும் ஓங்கும், உங்கள் மொழி பழைய பஞ்சாங்கமாகும். யாமறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி அன்றோ, தேமதுர தமிழோசை பரவும் வகை செய்வோம். நாவலர் பதிப்பெனில் நன்பதிப்பென்றே, நானிலம் போற்றிட்ட நாவலர் நானே. எண்ணற்ற நூல்களை தேடி பதிப்பித்த தமிழ் தாத்தா என போற்றும் சாமிநாதையர். தனி தமிழ் இயக்கத்தின் தந்தை என்பார், மறைமலை அடிகள் என்ற பெயரும் எனது. முத்தமிழ் வித்தகர் என்றுலகம் போற்றும் யாழ் நூலை தந்த விபுலானந்தர். உலக தமிழாராய்ச்சி மாநாட்டை தொடக்கிய தனிநாயகம் என்னும் தமிழ் தூதன் நானே. எத்தனையோ எத்தனையோ தமிழறிஞர் எல்லாம் தமிழ் மொழியின் புத்தொழிக்கு வழிவகுத்து நின்றார். தமிழன்னை மீண்டும் அங்கு மகிழ்ந்தாடினாள், தமிழன்னை மீண்டும் அங்கு மகிழ்ந்தாடினாள். இந்தி திணிப்பென்று ஒரு பூதம் வந்தது, தமிழோடு பிற மொழியை பின்தள்ளி நின்றது.
தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு 2ஆம் நிலையோ கைகட்டி வேடிக்கை பார்த்திருத்தல் முறையோ அன்னைக்கு குறை என்றான் உங்களுக்கு மன்றோ அன்னையவள் மேன்மைக்கு அரணாக இணைவீர் ஈழத்தமிழரை அடிமை கொள்ள வென்றே சிங்களம் என்றொரு பூதமும் வந்தது. சிங்களம் சிங்களம் எங்குமே சிங்களம் சிங்களம் ஒன்றே ஆட்சி மொழியாகும். தமிழினத்தை அழிப்பேன், யாழ் நூலகத்தை எரிப்பேன், தரப்படுத்தல் செய்வேன், தமிழ் பெருமை ஒழிப்பேன். தமிழீழ விடுதலை புலி வீரர் வந்தார். தாயகத்தின் விடுதலைக்காய் தம்முயிரும் தந்தார். தாய் நிலத்தை தாய்மொழியை காத்திட வென்றே எங்களது இன்னுயிரை நாமும் வந்து தந்தோம். தானை படை தலைவன் காட்டிய நெறியில் புலி வீரம் தமிழ் வீரம் காட்டி நின்றோம். தமிழரை ஒன்றாக இணைத்தோம், சூழ்ந்த கருமேகங்கள் விரட்டி அடித்தோம். தமிழீழம் என்றால் எப்படி இருக்கும் என்றுலகம் வியக்கும்படி காட்டி நின்றோம். வெண்ணை திரண்டு வர சாடி உடைந்ததை போல் ஆடி பிரலையாலும் கயவர்களாலும் எதிரியின் இழிவான போர்க்குற்றத்தாலும் அந்நிய நாட்டு கூட்டுச் சதியாலும் அத்தனை முயற்சியும் பாழாக போச்சு, அத்தனை ஈகமும் வீணாகி போச்சு. துன்பக்கடலில் மூழ்கி விட்டோம், எம்மை நாமே தொலைத்து விட்டோம்.
ஆமாம். தமிழன்னை நாட்டிய நாடகம் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்திருந்தார்கள். நடன அமைப்பை செய்திருந்தார் ஆசிரியர் தயாலினி ஜெனரல். தமிழன்னை நடன அமைப்பு சௌத்ரி கீதா அமிர்தன் தமிழன்னையாக அமர்ந்திருக்கின்றார். தயாலினி ஜெனரல் மறுபக்கத்தில் இருக்கின்றார். அடுத்த நாடகத்திலே பங்கு பெற்றிய இன்னும் ஒருவர் கஜரூபன் புகதாசன். இவர்களோடு இந்த நாடகத்தை எழுதி இயக்கி பாடல்களையும் எழுதியவர் ராஜ்குமார் குணரட்னம். இந்த 50 பேருக்கு மேற்பட்டோரின் கடின உழைப்பு இது. ஒரு ரகசியம், இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்றைய காலையில் தான், காலைக்கு பின்னர் மதியத்துக்கு பின்னர் தான் ஒன்றாக இணைந்து ஒத்திகை பார்த்தார்கள், தனித்தனியாக பார்த்தார்கள், ஒன்றிணைந்து இன்றைக்குத்தான் பார்த்தார்கள். ஆனால் எவ்வளவு நேர்த்தியாக அரங்கேற்றி இருக்கிறார்கள், அவையோர் உங்கள் பாராட்டு. அதேவேளை இந்த நாட்டிய நாடகம் இந்த மேடையோடு மட்டும் ஓய்ந்து விடக்கூடாது. அவையோர் நீங்கள் அதை ஆமோதிக்க வேண்டும், பல மேடைகள் காண வேண்டும். கனடா தமிழ் கல்லூரி இதை இதற்கு களமாக அமர்ந்து கொடுத்த கனடா தமிழ் கல்லூரிக்கும் இந்த பங்கேற்ற அனைவருக்கும், இவர்களுக்கு பின்னால் நின்ற பெற்றோர் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும்.